செப்டம்பர் 5, 2024 அதன் பிறகு, அதாவது ஆசிரியர் தினத்துக்கு பிறகு தமிழக அரசியல் பரபரப்பான ஒரு சூழலை சந்தித்திருக்கிறது. அதற்கு காரணம் பரம்பொருள் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு பேச்சாளரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் மீது வழக்குகள் பாய்ந்திருக்கின்றது. எதனால் அவர் கைது செய்யப்பட்டார், ஏன் கைது செய்யப்பட்டார், அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் குரல்கள் ஏன் ஒலித்து கொண்டிருக்கின்றன போன்ற விஷயங்களை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். கதைப்போம் நேயர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் நீங்கள் டக்குன்னு அந்த வீடியோக்கான மரியாதையை கொடுத்து லைக்கு கமெண்ட் இதெல்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக இந்த விஷயம் குறித்து பேசுவோம். ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பரம்பொருள் அவர் முதல்ல யார்? அவர் மகாவிஷ்ணு பரம்பொருள். அவர் யார் அப்படின்னா, அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது சர்ச்சைகள் அதிகமாகும் பொழுது அவர் மீது என்ன வருதுன்னா, அவர் முதல்ல ஒரு காமெடி ஷோவில் காமெடி பண்ணிட்டுருக்கார். நம்ம விஜய் டிவியில் வந்த காமெடி ஷோவில் காமெடி பண்ணிகிட்ருக்கிறார். அதன் பிறகு அப்புறம் அப்படி தேடி பிடிச்சி ஆடி போனோம்னு வச்சுக்கோங்க, அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார். அப்புறம் அப்படி இப்படின்னு தேடி போனோம்னா, நான் செய்த குறும்பு அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் ஆக்சுவலி. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா, நிறைய செக்ஸ் தொடர்பான பேச்சுக்கள், அதாவது என்ன சொல்கிறது, யோகம், குண்டலினி யோகம், அப்புறம் விந்த குத்து எட்டுன்னு நெத்தியில் நிறுத்துறது, அது தனி எபிசோட போடுறேன். ஸோ அதன் மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறாரு. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகிறாரு. அதன் பிறகு ஆன்மீகத்தில் இறங்குறாரு. ஆன்மீகத்தின் மூலமாகவே அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறார். இந்த மாதிரியாக ஒரு சாட்டை துறைமுருகன் கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அந்த வீடியோ கூட பார்த்தேன். அதில் 2 மணி நேரத்துக்கு உடல் உறவுலாம் எப்படி வச்சுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவர் நிறைய பேசுகிறாரு. அது எப்படி கண்ட்ரோல்டாக நம்ம வச்சுக்க முடியும். அப்புறம் ஏதோ காயக்கல்பெல்லாம் விற்றதாகவும் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு விஷயம், ஒரு அமைப்பு அவர் பண்ணிகிட்ருக்கார். ரைட். இப்போ பிரச்சனை எங்கே வந்தது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஆசிரியர் தினத்தன்று 2 வீடியோக்கள் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. அந்த வைரல் என்ன ஆச்சுன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அவங்கக்கிட்ட பரம்பொருள் மகாவிஷ்ணு, பரம்பொருள் மகாவிஷ்ணு வாக்குவாதம் செய்வதாக ஒரு வீடியோ. அந்த வீடியோவுடைய விஷயம் என்னென்னா, அதாவது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீ இப்போ பார்வையிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீ முன்ஜென்மத்து பாவம் அப்படின்னு, அதாவது பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பசங்களுக்கு உரையாற்றிருக்கிறாரு. அதன்படி அந்த வாதியார் சங்கர் கேள்விகளை கேட்கும்போது அவருக்குமான மிகப்பெரிய வாக்குவாதங்கள் நடக்கிறது. அந்த வாக்குவாதங்களை அவருடைய சேனல், பரம்பொருள் சேனலில் கூட அவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ டெலீட் பண்ணி தான் சொல்கிறாங்க. ரைட். ஸோ இந்த வாக்குவாதத்தின் காரணமாக எல்லாருமே, அதாவது தமிழகமே வெகுண்டு எப்படி இந்த மாதிரி எல்லாமே 3 பூர்வ ஜென்மத்து பயன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பசங்க மத்தியில் சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை இப்படி அவமரியாதையை பேசுறது மட்டும் இல்லாமல், அவர் பார்வையிட்டு இருக்கிறதே உன்னுடைய முற்பகல் முன்ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவ புண்ணியத்தின் காரணமாக தான் இப்போ இந்த மாதிரி ஆயிருக்க அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரியான வீடியோக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ரூட் என்னன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. அவங்களாம் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு, ஏகப்பட்டமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. இதில் கொடுமை என்னன்னா, எல்லா ஆசிரியர்களும் அவரை சமாதானப்படுத்துகிறாங்களோ சார், அவரு பயங்கரமாக வீராவசமாக பேசிகிட்டு இருக்காரு. அது ரொம்ப கெத்துன்னு நினச்சி அவர் போட்ட விஷயம், இல்லை அவரே வைரல் பண்ண விஷயமானு தெரியல. அது இந்த அளவுக்கு வந்துடுச்சு. அவர் மீது 5 வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இதில் என்ன கொடுமைன்னா, இது அன்னைக்கு நடந்த விஷயம்லாம் அதுக்கு முன்பே நடந்த ஒரு வீடியோ பதிவு, அதுக்கப்புறம் வைரலாக்கி அதுக்கப்புறம் விஷயம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அசோக் நகர் ஸ்கூல் மட்டும் கிடையாது, அதுவும் பெண் பிள்ளை ஸ்கூல்கள், அதாவது மாணவியர் மட்டும் படிக்கக்கூடிய அசோக் நகர் ஸ்கூல் மட்டும் இல்லை, சைதாப்பேட்டை ஸ்கூல்லையும் அவங்க பண்ணியிருக்கிறார், அவர் பேசியிருக்கிறாரு. அதுவும் சர்ச்சையாகி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த அழைப்பை விடுத்தது யார் அப்படின்னும் போது நீயா நானா அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்பயுமே அரசியல் உலகங்கள் இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு போயிட்டு இருப்பாங்க. அதற்கான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, கல்வி அமைச்சர் அன்பில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, என் ஸ்கூலில் எங்கள் வாத்தியாரை நீ அவமானப்பட்டு நான் உன்னை வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ல, அவர் ஆசிரியரில் நான் இருக்கிறேன், நான் அப்படிலாம் தப்புலாம் பண்ணல, எதாக இருந்தாலும் எதிர்கொள்வேன்னு சொல்லி கீழே இறங்கணுமே அவரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன் இப்போ அது சாதாரண ஆளால் நீ ஏன் இப்படி கைது பண்ணுறீங்க அப்படின்ற எதிர்குறல்கள் எழ ஆரம்பித்தது. ரைட்டா? இப்போ என்னென்னா,
5 பிரிவுகளில் வழக்கு பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா திறனாளிகளை அவமானப்படுத்தும் வகையில் வன்கொடுமைன்றது அவங்கள வந்து மனதளவில் பாதிக்க வைக்கிறது. அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு 5 வழக்குகள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் சார்ந்து. ஏன்னா இது பேசி முடிச்சதுமே இந்த வீடியோ வைரல் ஆனதுமே மாற்றுத்திறனாளி அமைப்புகள்லேருந்து அவர் மீது வந்து புகார்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் மூலமாக அவர் மீது வழக்கு பதிவு நடந்திருக்கிறது. ரைட், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து 15 நாள் கஸ்டடி. இதுக்கு பிறகு என்ன ஆக போகின்றது என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். ரைட், இதில் என்னென்னா நான் செய்த குறும்புன்னு ஒரு படம் வந்து ஒரு டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் வந்து காணாமல் போயிடுறார். நான் வந்து பணம் ஃபுல்லாக எடுத்து வந்துட்டு இதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதாக தகவல். அப்படி தான் அவர் வந்து சினிமா துறையில் எல்லா இடத்துலையும் பழக்கம். அதே மாதிரி இவர் அன்னைக்கு பேசின பேச்சுக்கள், அதாவது நான் செய்த குறும்பு படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச்சுன்ற மாதிரியான ஃபோட்டோக்கள்லாம் உலவிக்கொண்டு இருக்கின்றது. ரைட், இப்போ இந்த சில வீடியோக்கள் பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன். சில வீடியோக்களை பார்த்து நான் மிரண்டே போயிட்டேன். உண்மையிலே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஊட்டியில் வந்து ஒரு 4 நாள் கேம்ப்பு, ஒரு இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி வாழணும், தியான வகுப்புகள், இது மாதிரிலாம் ஆரம்பித்து அவர் ஒரு 4 days இல்லை 5 days வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணி அதில் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு பாட்டு எல்லாம் நல்லா படித்த பெண்கள் தான் எல்லாம் வந்து அவருடைய அந்த பரம்பொருள் அமைப்பில் வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு பக்தி ஏதோ படமே ஏதோ பாட்டு ஏதோ பாடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஆன்மீகம், இந்த தியானம், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பூந்துட்டா அதுக்கப்புறம் அதுக்கு எப்படிலாம் வந்து ஆட்கள் சேருவாங்கன்றதில் வந்து இது வந்து இன்னும் பெரிய உதாரணம். ஏன்னா இவர் ஏர்போர்ட்டில் 2 பேர்கிட்ட பேசினாங்க, 2 பெண்கள் தான் அவங்களும். அதில் யாரோ ஒருத்தவங்க சைக்காலஜிலாம் படிச்சிருந்தாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு பேசுனதை நினச்சி அப்படியே கிடக்குனது. ஆக்சுவலி இவ்வளோ படித்து இவ்வளோ விஷயங்களை வந்து உள்வாங்கி, ஆனால் வந்து மகாவிஷ்ணு என்ன தப்பு செஞ்சார், மகாவிஷ்ணு அப்படி என்ன கொலபாதகம் செஞ்சிட்டாரு, அவர் பேசுனதெல்லாம் சரிதான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வாதாடுது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கிட்ட இருக்கும்போது யாருமே இங்கே ரைட்ஸ், அதாவது சரிக்கு சமமானவர்களே கிடையாது அப்படின்ட்டு அந்த வர்ணாசிரமம் சனாதன தர்மத்தை வந்து அவங்களும் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் வந்து மகாவிஷ்ணு வந்து கைது செய்தது தப்பு, அவர் வந்து அப்படி என்ன பெருசாக வந்து தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்றதும், அவரை இவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோலாம் போய் பெரிய படையோடலாம் போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி எதிர்கருத்து மாற்றுக்கருத்துலாம் போயிட்டுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் இப்படியெல்லாம் கைது செய்யப்படுவீர்கள், நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக தான் போலீஸ் வந்து அதை கையில் எடுத்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து போன போக்கில் வந்த போக்கில் நீங்கள் அடிச்சிட முடியாது. இப்போ இதில் என்ன கொடுமைன்னா, அவர் கைது பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தும்போது சித்தர் சொன்னதுனால தான் நான் பேசியிருக்கேன்றார். சித்தர் வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். சித்தர்கள் சொல்கிறத நான் வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நானாக பேசலை, சித்தர் தான் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதாவது என்னென்னா, அவர் வந்து ஒரு மினிலாம் சொல்ல முடியாது, அவர் நித்யானந்தாலாம் எப்படி இருந்தார், ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு அன்னதானம்லாம் வழங்கிக்கிட்டு அந்த மாதிரி வந்து ஸ்கூலில் போய் பேசுகிறது, ஆசிரமத்தில் பேசிக்கிட்டு பக்தர்கள் கூட வந்து என்ன மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேச்சு மாதிரி ஆன்மீகத்தை கூட கலந்து தியானத்தை அது கூட கலந்து ஒரு மாதிரி மிக்சிங் கலவையாக பண்ணி போயிட்டு இருந்தவர். இந்த வாக்குவாதம் வந்து பெரிதாகி, அந்த சர்ச்சை வந்து பெரிதாகி வீடியோலாம் வைரல் ஆனதுக்கு பிறகு அவர் மீது ஏகப்பட்ட புகார்கள் குவிய ஆரம்பித்ததும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த 5 வழக்குகளுமே வந்து வன்கொடுமை சார்ந்த வழக்குகள் தான். ஓகேங்களா? மாற்றுத்திறனாளிகள் மீது பேசப்பட்ட விஷயங்களுக்கான செக்ஷனில் தான் கைது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மேட்ருன்னா, அந்த கைதின் மூலமாக என்ன சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னா, இதை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வழக்கு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு வேளை அப்படி பண்ணுறாங்கன்னா 3லேருந்து 5 வருஷம் அந்த தண்டனை கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி பேசிட்டியா, நான் வந்து இப்போ எவ்வளோ பேர் நிறைய பேர் பேசுகிறாங்க, இல்லைங்க நான் இன்றைக்கி ஏதோ பேசிட்டேன், நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் அது மாறும். அது எப்படி போக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் என்னென்னா, இவர் வந்து அதாவது படம் டைரக்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அவர் திடீர்னு வந்து சாமியார் ஆகி இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகி அதில் தியானம், அதுக்கப்புறம் வந்து அந்த காயக்கல்பம் விற்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்குது. எல்லாத்த விட காமெடி என்னென்னா, விந்து கெட்டான் நொந்து கெட்டான்ற மாதிரியான அந்த விஷயத்தையே இவர் வந்து வேறு லெவலில் பேசியிருக்கிறார்.
என்னது குண்டலினி யோகம் அது இதெல்லாம் பண்ணி இப்படி விந்தை வந்து தரையில் அதாவது கீழே இறக்காமல் மேலே இப்படியே ஏற்றி நெத்தியில் எட்டு போகணும். அதுக்கு ஒரு 12 வருஷம் ஆகுமா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்காங்களா. அந்த மாதிரியான காமெடிலாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை வந்து இப்போதைக்கு கைது பண்ணி விசாரணை வளையத்தில் எடுத்து வந்திருக்காங்க. என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் மேட்டர். ஸோ இதில் வந்து என்னென்னா இது இப்படி பேசுறதுமே வந்து அவர் என்ன அப்படி வந்து அத்தாக்கத்தமாக பேசிட்டாருன்னு சங்கிகள் வந்து கட்டந்து குதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து மற்ற மதத்துலேயும் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்ற சப்பை கட்டுகள் கட்டினாலும் கூட ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ அரசு உதவி பெறும் ஸ்கூல் ஒன்று இந்து ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இந்த சாங் இந்து சமயம் சார்ந்த சாங்கு, அதே மாதிரி கிறிஸ்துவ பள்ளிகளில் கிறிஸ்துவ சமயம் சார்ந்த சாங்கு, அதே மாதிரி முஸ்லீம் பள்ளிகளில் முஸ்லீம் சமயம் சார்ந்த சாங்கு போகும். அதில் படிப்பினை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான்லாம் ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தேன். என்னெல்லாம் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வாங்க இது பண்ணுங்கன்னு எங்களுக்கெல்லாம் சொன்னதே இல்லை. நாங்களாக விருப்பப்பட்டு போயிருக்கோம், அவ்வளோதான். இது ஒன்று, இது சிம்பிள், அது இதுக்காக சொல்கிறேன். ஆனால் இங்கே சர்ச்சை எங்கே எழுது அப்படின்னா, ஒரு அரசு பள்ளியில் மதம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடாதுன்றது ஷரத்தே இருக்குது. சட்டத்திட்டங்களே இருக்குது. இந்த சட்டத்திட்டங்களை தான் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் முனைவர் சங்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். இவர் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு வீராவேசமாக கேட்கும்போது அவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் அவ்வளோவும் படிச்சிருக்கிறார். ஸோ அந்த பேச்சு சர்ச்சையானதுக்கு பிறகு தான் அது வந்து பெரிய வைரலாகி இப்போ அவரை கைது செய்து உள்ளார போட்டிருக்காங்க. ஸ்கூலில் வந்து இது மாதிரி எவ்வளோ பேர் செய்கிறாங்களே அப்படின்னா, ஆமாம் இதுக்கு முன்னாடி விஷயங்கள் தெரியாமல் நடந்திருக்கலாம். தெரிஞ்சதுக்கப்புறம் அதற்கான நடவடிக்கைகள் அதற்கான வரைமுறைகளை தமிழக அரசு வகுத்திருக்கிறது. இதன் பிறகு யார் இப்படி போனாலும் யார் இது மாதிரி செய்தாலும் அது தண்டனைக்குரிய குற்றம், இதுக்கான வரையறைகள். அப்போ வந்து யாரெல்லாம் இதெல்லாம் வந்து ஈடுபடுறாங்களோ அவங்களை வந்து ஈஸியாக தண்டிக்க முடியும். ஏன்னா ஒரு தவறு செய்யும் பொழுது இல்லை ஒரு தவறு தெரியும் போது தானே அதுக்கான சட்டத்திட்டங்களை வகுக்க முடியும். ஸோ அதான் இப்போ வந்து அரசு செஞ்சுருக்குது. ஸோ பொறுத்திருந்து என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். வேற என்ன உங்கள் கருத்துக்கள் பின்னோடங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate